வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்வித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெம்ப்ரவரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது கான்ட்ராக்சுவல் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், கன்சல்டன்ட்டில் சிவில் ட்ரேடில் வேக்கன்சிஸ் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியரில் சிவிலில் வேக்கன்சிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹெச்விஏசி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா திருவாரூரில் தான் இருக்குது. ஸோ நமக்கு போஸ்டிங்ஸுமே திருவாரூரில் தான் இருக்கும். ஸோ டெம்ப்ரவரி பேசிஸில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரி லெவல் பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் சிவில் போஸ்ட்டுக்கு 65,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 65 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ். ஓகேங்களா? ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்ட்டுக்கு 35,400 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு 29,200 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே உங்களுக்கு ஹெச்விஏசி கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது. 29,200 ரூபாய் சேலரி இருக்கும். 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட்டு, அதேமாதிரி உங்கள் பெயர் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். அப்பா அல்லது கணவர் பெயர். அடுத்து உங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, ரிலீஜியன் பற்றின டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும், பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபில் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அதாவது என்ன டிகிரி அல்லது என்ன டிப்ளமோ படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி அல்லது போர்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே கொடுக்கணும். எந்த இன்ஸ்டியூஷன், எந்த ஆஃபீஸு, என்னமோ ஒர்க் பண்ணிங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, டேட் ஆஃப் லீவிங் என்ன, சேலரி லெவல், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த டிக்ளரேஷன் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? படித்து பார்த்துட்டு இங்கே சிக்னேச்சர் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே நேமுமே ரைட் பண்ணணும். இங்கே பிளேஸு, டேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், டிகிரி அல்லது டிப்ளமோ, இதோட மார்க் ஷீட், சர்டிஃபிகேட்ஸு, அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, அதேமாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா?
ஜாயின்ட் ரெஜிஸ்டர், ரெக்ரூட்மெண்ட் செல், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, திருவாரூர், தமிழ்நாடு 610005 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். போஸ்ட்டு அல்லது கொரியர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சல்டண்ட்டில் சிவில் போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதாவது பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 20 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் தருவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். 1 இயர் ரெலவென்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டிப்ளமோவில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரெலவென்ட் ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் HVAC, இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். முடிச்சுட்டு அதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஏர் கண்டிஷனர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், இந்த கோர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அதாவது டிகிரி முடிச்சிருந்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தா 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுவோம், அதோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் இதெல்லாமே படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இதில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அல்லது இன்டர்வியூ மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய அப்ளிகண்ட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக சென்ட் பண்ணுறீங்க அல்லது இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அல்லது அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட் இல்லாமல் நியூ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அல்லது செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணாமல் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட்டு தான் இது. ஸோ இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இது டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம், அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இயர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் கம்யூனிட்டி எலிஜிபிள் தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.